Hi everyone. Last video decoded syllabus of Indian polity வந்து வீடியோ போட்டிருந்தோம். Massive response அதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த வீடியோ யாராவது இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து யூனிட் 5க்கான decoded syllabus, அதாவது இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இதோட decoded syllabus இது. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு வெயிட்டேஜான ஒரு சப்ஜெக்டில் இதுதான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஆக்சுவலி. எதுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிங்க அப்படின்னா, நான் பாலிட்டிக் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியும் செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து யூனிட் 5க்கும் சொல்லுவேன். ஆனால் யூனிட் 5க்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது. பாலிட்டிக் 40 கொஸ்டின்ஸ் தானே, அப்படியே அதுக்கு ஹை வெயிட்டேஜ் அப்படின்னா அது பாலிட்டி ஒரே சப்ஜெக்ட். ஸோ ஒரே சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் கிட்ட அவங்க வந்து கவர் பண்ண போகிறாங்க. ஆனால் இங்கே வந்து இந்தியன் எக்கனாமிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்னொரு சப்ஜெக்ட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துட்டு போனால் தான் அந்த 50 கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும். ஸோ அதனால செகண்ட் ப்ரியாரிட்டியாக நான் வந்து யூனிட் 5 வந்து கொடுப்பேன். இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து மாறலாம். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவை தான் நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கேப் கொடுத்து நெக்ஸ்ட் சிலபஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது ஏன் அப்படின்னா, ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே இந்தியன் எக்கனாமியை கவர் பண்ணோம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் கொடுத்துருக்கேன்ல, இது வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வரக்கூடியது வரும். இப்போது சிலபஸை மர்ஜ் பண்ணி இதை யூனிட் 5ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்தையும் ஒரே இதில் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி சிலபஸில் இது வந்து யூனிட் 9ஆக இருந்திருக்கும், ஓகேங்களா? ஓகே. இப்போ இதில் வந்து 2 கலர் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ரெட் இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்கை ப்ளூ இருக்குது. ஸோ ரெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ரெட் வந்து எதுக்கு அப்படிங்கிறதுக்கு. ஸோ சேம் ஃபார் ஆல் கேட்டகரி ஆஃப் குரூப், குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து காமனாக எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய சிமிலர் டாபிக்ஸ். நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் அங்கே ரெட் கலரில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து குரூப் 4 சிலபஸ்னு இருக்குது, ஓகேவா? ஸோ ஸ்கை ப்ளூவில் இருக்கிறது வந்து குரூப் 1 அண்ட் 2வில் மட்டும்தான் இருக்குது, குரூப் 4லேருந்து கிடையாது. ஸோ இது ஸ்கை ப்ளூ வந்து 1 அண்ட் 2க்கு மட்டும்தான். ஸோ இதுதான் கலர் வேரியேஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 அண்ட் 2ஏக்கான ப்ரிலிம் சிலபஸ். இங்கே வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 4க்கான சிலபஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து குரூப் 4க்கு மட்டும்தான் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து குரூப் 4 சிலபஸை வச்சு அந்த சப்ஹெட்டிங் கீழே என்னென்ன நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும் அது வச்சு படிங்க. அதாவது டாபிக்ஸ் டு பி கவர்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் பிஒய்க்குன்னு சொல்லி லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன்ல, அங்கே நீங்கள் இன்கேஸ் குரூப் 2க்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து குரூப் 1 லெவலுக்கு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக குரூப் 2 உள்ளுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கொண்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸ். இப்போ இந்த இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இப்போ இதுக்கு வந்து நீங்கள் மெயின் சிலபஸில் போய் என்ன சிலபஸ் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, பேப்பர் 4ல் இருக்கக்கூடிய யூனிட் 3, அதாவது இந்தியன் எக்கனாமி, கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி அண்ட் இந்தியா, 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா. இதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எதில் வரும் அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ்லேயும் வரும், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து யூனிட் 5க்கான ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் டெலகிராம் சேனலில். அதில் வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸ் வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ண மறந்துருப்பேன். தமிழுக்கு டீகோட் பண்ணும்போது தான் சோஷியல் இஷ்யூஸையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்தது. ஸோ திரும்ப இந்த அப்டேட்டட் பிடிஎஃப்பையும் நான் வந்து இப்போ டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்து ரெட் கலர் டாபிக்ஸ் இருக்கிறது எல்லாமே சிமிலர் டு ப்ரிலிம்ஸ். இந்த ரெட் கலரில் இருக்கிறதுலாம் நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே படிப்போம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 சோஷியல் இஷ்யூஸ். இதுக்கான சிலபஸை கம்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் குரூப் 2க்கான மெயின் சிலபஸ். இங்கேயும் உங்களுக்கு வந்து பிங்க்கில் வந்திருக்கும். இங்கே பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, அதான் அந்த குரூப் 1 மெயின்ஸ்லேயும் அது இருக்குது, குரூப் 2 மெயின்ஸ்லேயும் அது வந்து இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3 சோஷியல் இஷ்யூஸையும் ரெஃபர் பண்ணணும். நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே, அதாவது குரூப் 1 மெயின் சிலபஸையும் குரூப் 2 மெயின் சிலபஸையும் கம்பேர் பண்ணாலே கிட்டத்தட்ட 70% ஆஃப் சிலபஸ் வந்து சேம் சிம்லராக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், புரியும். நெக்ஸ்ட் குரூப் 2ஏ மெயின்ஸ்க்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது கம்ப்ளீட்டாக நமக்கு எப்படி இருக்கும், தமிழ்நாடு ரிலேட்டடாகவே இருக்கும், ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ் டு பி கவர் பேஸ்ட் ஆன் பிஒய்க்கு அனாலிசிஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ், தியரிஸ், புக்ஸ். ஒரு புக்ஸ் கொடுத்துட்டு புக் நேம் கொடுத்துட்டு இது யார் எழுதுனான்னு சொல்லி கேட்கலாம், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம்.
எக்கனாமி பொறுத்தவரைக்கும் தியரீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ, அந்த தியரீஸோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது பிஒய்க்குள்ள கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ, அதனால அத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்போ சிலபஸ் மட்டும் பார்த்தோம்னா, இந்த ஒரு பாயிண்ட் படிக்கணுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. பிஒய்க்கு அனலைஸ் பண்ணா தான் இந்த ஒரு பாயிண்ட் படிக்கணும் அப்படிங்கிறதே தெரியும். ஸோ, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், அப்ரிவேஷன்ஸ், ஆக்சன் கம்மி இந்த அப்ரிவேஷன்ஸ் இப்போ ரீசெண்டா என்ன பண்றாங்க, அப்ரிவேஷன் டேர்ம் மட்டும் குடுத்துட்டு, சைட்ல அதோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் என்னன்னு சொல்லி குடுத்துட்டு 1 அண்ட் 2 கரெக்ட், 3 அண்ட் 4 கரெக்ட் இந்த மாதிரியான டைப்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ, அதனால அப்ரிவேஷன்ஸையும் நீங்க கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துக்கோங்க. நீங்க நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி படிக்கிறீங்கன்னா, இது கீழ இருக்க இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் 5 இயர் பிளான்க்கான மாடல்ஸ், சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ பத்தி, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. ஸோ, இதில் வந்து கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, ஃபினான்ஸ் கமிஷன், ரிசர்வ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், ஜிஎஸ்டி, இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த டாப்பிக்கில் இப்போ அக்ரிகல்ச்சர் நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக 360 டிகிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இது கீழே இருக்க சப் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஐடியாவாவது உங்களுக்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த சப் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சேர்த்து முடிச்ச மாதிரி ஆகிடும். இந்தியன் எக்கானமி, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, ரூரல் வெல்ஃபேர் அண்ட் ஓரியன்டட் ஸ்கீம், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே மார்ஜினலைஸ் குரூப்ஸு, அப்புறம் இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட். ஸோ அப் டு 18 இது வரைக்கும் இந்தியன் எக்கனாமி வரும். 19லேருந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸில் இங்கே நிறைய நேம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த நேம்ஸ் எல்லாமே நான் எங்கேருந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூனிட் 9 புக் ஆஃப் வெற்றி அகாடமி அவங்க வந்து இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேம்ஸ் எல்லாமே தான் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுப்பேன். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடாக, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸு, யூனிட் 9 பொறுத்தவரைக்கும் நம்ம நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னே தெரியல இல்லையா? ஸோ சோர்சஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர் டு ஸ்டடி இன் ஸ்கூல் புக்ஸ். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இது எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நிறைய லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ரிப்பீட்டட் லெசன்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கன்சால்டேட் பண்ணி நெக்ஸ்ட் நான் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது கன்சால்டேட்டட் லெசன்ஸ் கிளாஸ் வைஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். இப்போ 12னா மொத்தமாக இவ்வளோ லெசன்ஸ் தான் படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அங்கே தான் பிரித்து கொடுத்துருக்கோம். இங்கே கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், கவர்னன்ஸ், பப்ளிக் கவர்னன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பாலிசி நோட்ஸில் தான் நம்மளோட கண்டென்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ பாலிசி நோட்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியது இந்த டாபிக் ரொம்ப அவசியமாக இருக்குது. இது பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஸ்கூல் புக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதர் ரெஃபரன்சஸ் போங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் புக்ஸ்ன்னு போகும்போது எக்கனாமிக் வந்து ஸ்கூல் புக்ஸே போதுமானது தான். உங்கள் கான்செப்ட் கிளாரிட்டி ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கிடச்சிரும். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் எக்கனாமிக்கு. அது போக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்கிறது மூலமாக நம்ம வந்து எக்கனாமியில் வந்து வெல் வெர்ஸ்ட் ஆயிடலாம். ஆனாலும் ஸ்கூல் புக்ஸ் போதாது. எனக்கு இன்னும் வேறு ஏதாவது அவுட் சோர்ஸ் வேணும் அப்படின்னா சங்கர் கணேஷ் அந்த சாரோட எக்கனாமி புக் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். யூனிட் 9 அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹோலிஸ்டிக்காக எந்த ஒரு புக்லேயுமே வந்து கண்டென்ட் வந்து ஹோலிஸ்டிக்காக கிடைக்கல. ஸோ நம்ம தேடி தேடி தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. பெட்டர் யூ கோ ஃபார் அகாடமி புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அச்சீவர்ஸ் கிட்ட வந்து அந்த சஜஷன்ஸில் அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா வெற்றி அகாடமியோட யூனிட் 9 புக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கு. ஒரு சிலர் வந்து வெங்கடேசன் சார் அவங்களோட புக்ஸையும் சொன்னாங்க. ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக பாலிசி நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். அது போக பாஷிவா இவங்களோட புக்ஸ்லேயும் பாலிசிஸ் பற்றி கொடுத்துருக்கதா சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இது போக பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. டிஜிட்டல் சோர்சஸ் வழக்கம் போல் டிஜிட்டல் சோர்சஸ் நீங்கள் அந்த டாப்பிக்கை போட்டு யூபிஎஸ்சின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் யூபிஎஸ்சி அகாடமிஸோட கண்டென்ட் கிடைக்கும். அதுவும் நல்லாயிருக்கும், சூப்பர்பாக இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பிஒய்க்யூ. ஸோ 2026க்கான அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 2025ல் வந்த எக்ஸாம்ஸ்க்கான மொத்த செட் ஓல்ட் செட் பிஒய்க்குவா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். அதர் இயர்ஸ் எல்லாம் டாபிக் வைஸ் ரெஃபர் பண்ணால் போதும்.
ஸோ டெஸ்ட் சீரிஸ், டெஸ்ட் ப்ராக்டிஸ் சைமல்டேனியஸாக எடுத்துக்கோங்க. டாபிக் முடிச்சுட்டு சிலபஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் டெஸ்ட் சீரிஸ் போடணும்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, சிலபஸ் எப்போ உங்களுக்கு முடிச்சிட்டோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அதனால பேரலாவே டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டுடுங்க. இப்போ கீழ வந்து ஒரு 20 டேஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான். இது வந்து என்னோட வியூ. டிஃப்ரெண்ட்டா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வச்சு, சிமிலர் டாபிக்ஸ்லாம் கன்சாலிடேட் பண்ணி, அ ஒ 1 ஆர் 2 டேஸில முடிக்கிற மாதிரி நான் வந்து குடுத்துருக்கேன். அது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ டே 1 அண்ட் 2 அப்படின்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த 3 டாப்பிக்கும் சிமிலரா படிக்கும்போது, அதாவது ஒரே மாதிரியே தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல நீங்க வந்து படிப்பீங்க. அவ்வளோதான். ஸோ இது. ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கான்னு கேட்டா, ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. அத ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அவுட் சோர்ஸ் நான் மேலே சொன்ன மாரி ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிஒய்க்யூ வந்து டாபிக் வைஸ் வந்து பார்த்துக்கோங்க. பிஒய்க்யூ டாபிக் வைஸ் இருக்கக்கூடியதையும் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். புக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 டேஸ்க்கான ஷெட்யூல் வந்து இங்கே வந்து இருக்குது. இது பார்த்து முடிச்சதும் 20 டேஸில் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான். இது போக நான் ஏதாவது கண்டென்ட் மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்களுக்கு இன்னும் இந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ, அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். இப்போ இதே இது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ஃபஸ்ட்டு குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ் சிலபஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் குரூப் 2 அண்ட் 2ஏவோட ப்ரிலிம்ஸ் சிலபஸ் வந்திருக்கும். அதுக்கடுத்து குரூப் 4ஓட சிலபஸ் இருக்குது. ஃபாலோட் பை மெயின் சிலபஸ். குரூப் 1ஓட மெயின் சிலபஸ் எக்கனாமிக் உள்ளது, அது பொருளாதாரம்குள்ளது. அதுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா சோஷியல் இஷ்யூ, சமூக பிரச்சனைகள், அது ரிலேட்டட் வரக்கூடியது இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் 2க்கான மெயின் சிலபஸ் இந்திய பொருளாதாரம், அதுக்கடுத்து வந்து சமூக பிரச்சனைகள், சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வரக்கூடியது. அப்புறம் 2ஏ மெயின்ஸ்க்கான சிலபஸ். அதுக்கப்புறம் பிஒய்க்யூ பேஸில் என்னென்ன டாபிக், ஒரு ஒரு டாப்பிக்லேயும் என்னென்ன சப் டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அப்படி பின்னாடி போனோம்னா சேம் அதில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில வேர்ட்ஸுக்கெலாம் ட்ரான்ஸ்லேட் கரெக்டான வேர்டு என்னன்னு சொல்லி தெரியல. அதெல்லாம் நான் வந்து இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்னும் ஒரு சில இதில் ட்ரான்ஸ்லேஷன் எரர் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்கிவ், அதை எனக்கு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் இதில் அப்டேட் பண்ணி நான் வந்து மாற்றி கொடுக்குறேன். ஸோ இதில் மொத்தம் 33 சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சேம் கன்சாலிடேட்டடாக மொத்தமாக இந்தந்த கிளாஸஸில் இந்தந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற குறிப்புகள் கவர்மெண்ட்டோட ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் மற்ற புக்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதுலேயும் டிஜிட்டல் சோர்ஸ்க்கு வந்து நீங்கள் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தமிழில் கண்டென்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஒய்க்யூ அதில் சொன்ன மாதிரியே தான் டெஸ்ட் சீரிஸ் என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 20 டேஸில் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ இது போக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பர்சனலாக கேட்டாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலும் சரி கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.